ஃபேமிலியோட பார்க்கலாம். பட் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அது ஒரு நல்ல ஸ்டோரி சொல்லலாம். ஒரு டைரக்டரே தயாரிப்பாளராக இருந்து படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறங்கிறது ஒரு சவாலான விஷயம். வெற்றிமாறன் சாரால் தான் தோல்வி ஆயிடுச்சு, ரஞ்சித் சாரால் தான் ஜாதி சத்து படம் எடுக்கிறாங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக உண்மையவே அவர் நல்ல மனசு, ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு. இந்த காலத்துக்கு ஏற்ற படம் தான் இந்த படம். இன்றைய காலகட்டத்தில் ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியாமல் எங்கள் சங்கத்திலேருந்து ஒரு 500 படம் பேலன்ஸாக இருக்குது. வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார், சினிமா எடுத்துப்பார். இந்த மாதிரி சின்ன படங்கள் மக்கள் விரும்பி பார்த்தீங்கன்னா தான் சின்ன ப்ரொடியூசர், சின்ன சின்ன கலைஞர்கள்லாம் பெருசாக வளர முடியும். படம் எடுத்தால் காசு வராதோ, திருப்பி ரிட்டர்ன் வராதோன்னு யோசிக்க வேண்டியதில்லை. லைக் நிறைய தளங்கள் இருக்குது, ஏதோ ஒரு வகையில் அதை நம்ம மீட்டுடலாம். நல்லா இருக்கு, ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்குது, பார்க்கலாம். ஹீரோ பரவாயில்ல, நல்லா இருக்காரு. அந்த லவ் மேரேஜ் இது பண்ணக்கூடாதுன்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, யங்ஸ்டர்ஸ் தான் பிடிக்கும் சார். ஏன்னா குழந்தைங்களுக்கு புரியாது அந்த சப்ஜெக்ட், அது மாதிரி தான். என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டோரி பேஸ் பண்ணியிருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். பட் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அது ஒரு நல்ல ஸ்டோரி சொல்லலாம். மியூசிக்லாம் ஓகே தான். ஆக்டிங் வைஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா, எல்லாமே நியூ ஃபேஸுங்கிறனால ஓகே தான். இந்த அளவுக்கு அவங்க பண்ணுறதுங்கிறதே பெரிய விஷயம். ஃபேமிலியருங்கிறது வேறு, நியூ ஃபேஸுங்கிறது வேறு இல்லை. பட் இந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணியிருக்காங்கிறதே பெரிய விஷயம் தான். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அதையும் எடுத்து முடித்தா கூட ரிலீஸ் பண்ணுறது அதை விட ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு டைரக்டரே தயாரிப்பாளராக இருந்து படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறங்கிறது ஒரு சவாலான விஷயம். அது ஒரு மிகப்பெரிய சாதனையான விஷயம். அப்படி ஒரு விஷயத்தை எங்கள் டைரக்டர் திரு ஜானகிராமன் அவர்கள் தயாரித்து இந்த படத்தை இயக்கி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுக்காக எங்கள் படக்குழு சார்பாக இந்த கதராடையை அன்புடன் அணிவிக்கின்றோம். நன்றி சார். புதுமுகங்களாக சேர்ந்து இந்த படத்தை ஒரு நல்ல முறையில் ஒரு குடும்பமாக இருந்து எடுத்திருக்கோம். ப்ரெஸ் எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு உங்களாலான விமர்சனங்களை எல்லா ப்ரெஸ்லையும் மீடியாவிலையும் சொல்லணும்னு குழு சார்பாக அன்போடு கேட்டுக்கிறேன் சார். நான் கூத்துப்பட்டிலேருந்து இது பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த படம் புதுசாக 3 ஹீரோவில் நான் ஒரு ஹீரோவை காமெடி கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்த ஜானகிராமன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஆனால் இந்த படத்தில் நான் எதிரே பார்க்கல, நிறைய கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படம் இவ்வளோ பெரிய ரோல் அவ்வளோ சீக்கிரம் எத்தனையோ படங்கள் நடிச்சிட்ருக்கேன். நான் வடச்சென்னை, ஒத்தை கொத்த, நாற்காலி, சினம், இப்போ தங்கலான், இந்தியன் 2 எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ பெரிய கேரக்டரு இந்த கதையை சார்ந்து எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக கொடுத்துருக்காரு. நிறைய படங்கள் இப்போ உள்ள படங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் சின்ன படம், இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து ஓன் மணி போட்டு ஓனாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காருன்னா பெரிய அவருக்கு ரொம்ப நன்றி. நான் என்ன சொல்லணுன்னு எனக்கு புரியல. இப்போ படங்கள்ல ரஞ்சித் சார், வெற்றிமாறன் சார்லாம் நிறைய படங்கள்லாம் நிறைய வந்துட்டுருக்கு. அந்த படத்தெல்லாம் இப்போ வர டைரக்டருங்க வெற்றிமாறன் சாரால் தான் தோல்வி ஆயிடுச்சு, ரஞ்சித் சாரால் தான் ஜாதி சத்து படம் எடுக்கிறாங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக உண்மையவே அவர் நல்ல மனசு, நல்ல இது. அவர் எல்லாருமே கலந்து பேசணும் அப்படின்னு தான் இது பண்ணுறாரு. ஜாதி கடந்து எல்லாமே நல்ல ஒரு இதுவாக ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. அதை நிறைய முன்னாள் இயக்குநர்கள்லாம் அதை அவரை ரஞ்சித் சாரோ இல்லை வெற்றிமாறன் சாரோ மற்ற பிரித்து பேசுகிறார். அவரே சொல்கிறாரு, எனக்கு அவர் ஒரு பையன் மாரி, தாத்தா மாரிலாம் சொல்கிறாரு அப்படின்றாரு. ஆனால் ஒரு தாத்தாவோ அப்பனோ ஒரு பையனை குறை சொல்ல மாட்டாங்க. வளர்ந்து வர பையனை வாழ்த்தி தான் நினைப்பாங்க. ஆனால் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. பட் நல்ல மனசு, வெற்றிமாறன் சாராக இருந்தாலும் ரஞ்சித் சாராக இருந்தாலும் மற்ற இயக்குனர் எல்லாருமே நல்ல இது தான். இந்தியன் 2 பண்ணேன், அவ்வளோ பெரிய கேரக்டரில் நல்ல ஒரு இதுவாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் அந்த படத்தில் மொட்டை அடித்து பண்ணேன். 1 வருஷம் கழித்து மீண்டும் எடுத்தாங்க. அந்தமாரி அந்த சங்கர் சார் அவ்வளோ இதுவாக சூப்பராக பிக்கப் பண்ணி நான் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக தான் பண்ணேன். ஆனால் அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. நிறைய இயக்குநர்கள் நிறைய வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள், கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், உங்கள் ஆதரவை கொடுங்க. நன்றி, வணக்கம். என்னோடய நேம் ராஜினிதன். அறிமுகம் இந்த படத்தில் தான். கிட்டத்தட்ட இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டு, லவ் வித் ஃபேமிலி சப்ஜெக்ட்டு. டைரக்டர் சார் சொன்ன மாதிரி இது 6 கண்களும் ஒரே பார்வை அப்படின்னா ஒரு ஹாரர் மூவி அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அது கிடையாது. ஒரு ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு. இக்காலத்தில் இந்த காலத்துக்கு ஏற்ற
படம் தான் இந்த படம். இன்னொன்று, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் என்னோட நண்பர் ஆரோன். அவர் தற்போது இல்லை, அவர் இறந்துட்டாப்புல. அவர் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே நினைக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகணும், ரீச் ஆகணும். அதுக்கு நம்ம மீடியா சப்போர்ட் கொஞ்சம் வேணும். நன்றி. படத்தை அவர் சொந்த படமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படத்தை எப்படியாவது எடுத்து முடித்து அவர் எங்கே வெற்றி அடைஞ்சிருக்காருன்னா, இந்த படத்தை தேட்டரில் கொண்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, இதுதான் இந்த படத்தோடைய முதல் வெற்றி. இன்றைய காலகட்டத்தில் ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியாமல் எங்கள் சங்கத்திலேருந்து ஒரு 500 படம் பேலன்ஸாக இருக்குது. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே முடியாமல் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ரிலீஸ் பண்ணுற கூட பணம் இல்லாத அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் இன்றைக்கி ஒவ்வொரு நடிகர்கள் இருக்கிற படத்தை தான் எல்லா தேட்டர்லையும் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் எந்த நடிகரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை, எல்லாம் புதுமுகம். கதையை நம்பி மட்டும்தான் இயக்குனர் இந்த படத்தை எடுத்திருக்காரு. மிக அருமையாக, தெளிவாக, எக்கனாமிக்கலாக. இன்னும் பணம் இருந்தால் இதை விட பெஸ்ட்டாக எடுப்பார். அவ்வளோ நாலேஜ் உள்ளவர் அவர் கூட நான் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த படத்தை எவ்வளோ சிக்கனமாக எடுக்க முடியும், எவ்வளோ தெளிவாக அந்த தேட்டருக்கு கொண்டு போக முடியும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. இன்றைக்கி படத்தை ரிலீஸ் பண்ணுறது மிக 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 பெரிய கஷ்டம். இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ பெரிய கஷ்டம், போட்டிகள் நிறையா இருக்குது. படத்தை ரிலீஸ் பண்ணுறதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது. 500 படம் ஒரு வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகாமல் எடுத்து சும்மா கிடக்கு. இந்த சூழ்நிலையில் அவர் தேட்டருக்கு இந்த படத்தை கொண்டு வந்திருக்காருன்னா அவர் முதல்ல அந்த படத்தை ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம். மக்கள் பார்க்குறாங்க பார்க்கலன்றது பெரிய பெரிய நடிகர் படத்தை பார்க்கலாம், இதில் கதை இருக்குது, நல்லா பார்க்கலாம். இது அடுத்த வாய்ப்பு அவர் கொடுக்கும்போது இதை விட பெஸ்ட்டாக படம் பண்ணி ஜெயிப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இயக்குநர்களுக்கு எல்லாருமே ஆடியன்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். புதிய வர்ற இயக்குநர்களுக்கு எல்லோரும் ஆதரவு கொடுங்க. இதில் நடித்த ஹீரோக்கெல்லாம் புதுசு அவங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. யாருமே ட்ரைனிங் எடுத்தவங்க கிடையாது. சொல்கிறது அப்பப்போ செஞ்சு எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுத்து அதுக்கு வெற்றி பெற செஞ்சதுனால தான் நிறைய இயக்குநர்கள் நல்ல கதைகளை இந்த மக்களுக்கு கொடுப்பாங்கன்றதை உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். பார்த்தவங்க பார்க்க சொல்லி மற்றவங்ககிட்ட கொஞ்சம் பேசுங்க. எங்களால் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களை தான் வெளியே கொண்டு வர முடியுது. பெரிய நடிகர்கிட்ட போனால் பல கோடி கேட்குறாங்க. பல கோடிகளை எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அதுவும் லாஸ் ஆகுது, அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த படம் அவர் சொந்த இயக்கத்தில் சொந்த பணத்தை போட்டு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. நீங்கள் எல்லாம் படத்தை பார்த்து ஆதரவு கொடுக்கணும் எல்லாரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார், சினிமா எடுத்துப்பார். வீட்டை கட்டி வாழ முடியாமல் போனவங்க எவ்வளவோ பேர், கல்யாணம் பண்ணி அது சொல்ல வேண்டாம். அதேமாதிரி ஒரு படத்தை எடுத்து தேட்டருக்கு கொண்டு வர்றதுன்றது எவ்வளோ பெரிய விஷயன்றது அண்ணன் ஜானகிராமன் தான். அவர் சக்திக்கு ஏதோ உருட்டி பிரட்டி கஷ்டப்பட்டு எடுத்து இன்றைக்கி தேட்டருக்கு கொண்டு வந்துட்டாருன்னா அது அவருக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. ஏன்னு கேட்டால் சினிமா எடுக்கிறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. அப்படி எடுத்து எனக்கு தெரிய குஞ்சுமோன் எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர், அவர் பையனை வச்சு படம் எடுத்தார். அந்த படம் தேட்டருக்கே வரல, ஆனால் ஜானகிராமன் கொண்டு வந்துட்டார். இதுதான் அவருக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. சின்ன படமாக இருந்தாலும் ஒரு நல்ல கதையம்சத்தோடு அவர் படம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சின்ன படங்கள் மக்கள் விரும்பி பார்த்தீங்கன்னா தான் சின்ன ப்ரொடியூசர், சின்ன கலைஞர்கள்லாம் பெருசாக வளர முடியும். ஆரம்பத்தில் எல்லாரும் சின்ன கலைஞர்கள் தான், அவங்க மெருகேற தான் பெரிய கலைஞர்களாக மாறுறாங்க. அதனால் ஆதரவுன்றது மக்கள் சின்ன படமாக இருந்தாலும் பெரிய படம் இருந்தாலும் சினிமாவை சமமாக பார்த்து ஆதரவு கொடுங்க. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஆனால் ஜானகி மாதிரி சின்ன டைரக்டரு, ப்ரொடியூசர்லாம் நிறையா வரணும். இன்றைக்கி தொழில்நுட்பங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது, நிறையா சேனல் இருக்குது. இன்றைக்கி வியாபாரத்துக்கு நிறையா வழிகள் இருக்குது. யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. படம் எடுத்தால் காசு வராதோ, திருப்பி ரிட்டர்ன் வராதோன்னு யோசிக்க வேண்டியதில்லை. இன்றைக்கி நிறைய தளங்கள் இருக்குது, ஏதோ ஒரு வகையில் அதை நம்ம மீட்டுடலாம். அதனால் புதியவர்கள் வர்றதுக்கு எந்த தடையும் கிடையாது. இன்றைக்கி ஓப்பன் பிளேஸ், சினிமாவுக்குன்னு ஸ்டுடியோவே இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டுடியோ நீ எங்கே பாருக்கு, ஒன்றும் கிடையாது. எல்லாம் திறந்த வெளி மைதானம் தான். அதனால் யார் வேணாலும் இதில் ஓடலாம். தகுதி உள்ளவங்க இதில் வந்தீங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும். இதுதான் என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி. 6 கண்களும் ஒரே பார்வை படத்தோட டைரக்டர், ப்ரொடியூசர் ஜானகிராமன் பேசுகிறேன். 6 கண்களும் ஒரே பார்வைனாக்க என்ன பேய் படமானு எல்லோரும் கேட்குறாங்க. இது பேய் படம் கிடையாது, ஃபேமிலி ப்ளஸ் லவ் சேர்ந்த கதை தான் பண்ணியிருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் 30 வருஷமாக அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சுருக்கிறேன். இதுதான் என்னுடைய முதல் படம்.
நான் இந்த படத்தில் வந்து இந்த ராஜினிதான் சொல்லிட்டு புதுசாக ஹீரோவை அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். ராஜினிதான் கெனி 2 பேர் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். இவங்க வந்து புது ஆர்டிஸ்ட். இவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு கேரக்டர் வருதுனாக்கா இந்த அம்மா தான் நான் நடிச்சிருக்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பொண்ணுங்களை தேடிட்டு இருந்தேன் இந்த கேரக்டரில் பண்ணுறதுக்காக. எல்லாமே பெரிய ஆர்டிஸ்ட்கிட்ட போனாக்கா சம்பளம் அதிகமாக கேட்குறாங்க. புது ஆர்டிஸ்ட்கிட்ட போனாக்கா பேமெண்ட்டு கொடுக்கலனாலையும் அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்க மாட்டாங்குது. இவங்க ஏற்கனவே ஒரு 2-3 படம் அப்கமிங்கில் வந்து ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. நம்ம படத்தில் கூப்பிட்டு இவங்களை நடிக்க வச்சு டெஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய கேரக்டர் கொடுத்துட்டேன். இந்த கேரக்டரில் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து நல்ல ஃபீச்சர் இருக்குது. சரிதாவுக்கு அடுத்த யாருன்னாக்கா இவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100% நல்ல ஆர்டிஸ்ட்டு. எல்லாருக்கும் படம் பார்க்குற வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. 6 கண்கள் ஒரு பார்வை. இந்த படத்தினுடைய வெற்றிப்பட இயக்குனர் அருமை நண்பர் ஜானகிராமன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டேன். இந்த திரைப்படத்தில் வந்து எல்லாரும் வந்து புதுமுகங்கள் இருந்தாலும் இந்த படம் குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம். சினிமா என்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், ஆனால் சினிமாவில் ஜெயிக்கிறதுன்ற ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அத்திப்பழம் மாதிரி, அத்திப்பழம்னாக்கா பூக்கள் வந்து 1000 பூக்கள் வந்து ஒரு மரத்தில் வந்து பூத்தாக்கா நமக்கு பழமாக வந்து கிடைக்கிறது 100 தான் கிடைக்கும். அப்போ 900 பூக்கள் வந்து வண்டுகள் வந்து அழிச்சிரும். அது மாதிரி தான் வந்து கலைத்துறையில் வந்து பார்த்திங்கனாக்கா எத்தனையோ படங்கள், நம்ம ராம்கி சார் சொன்ன மாதிரி எத்தனையோ படங்கள் வந்து எடுத்தாலும் தேட்டரில் வந்து அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்கனாக்கா இதுதான் வந்து இமாலயா வெற்றி. அதனால் வந்து நம்முடைய இந்த படத்தினுடைய இயக்குனர் நம்முடைய ஜானகிராம் சாருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறுறேன். விதை விதைத்தவன் உறங்கிவிட்டாலும் விதைகள் வந்து உறங்குவதில்லை, ஒரு பழமொழி உண்டு. அதனால் வந்து சாரு வந்து கஷ்டப்பட்டு ஒரு விதையை வந்து ஊனி இயற்கை வந்து மழை பெஞ்சு இன்றைக்கி வந்து மரம் ஆகி செடியாகி பூவாகி கனியாக வந்து இன்றைக்கி வந்து எல்லாரும் வந்து சாப்பிட்ற மாதிரி இந்த படத்தை வந்து எல்லாரும் வந்து குடும்பத்தோடு வந்து பார்த்துருக்கீங்கன்னாக்கா கடலுடைய அனுகிரகமும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.